இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அப்படி கடைபிடித்தால் அனுமதியுங்கள், இல்லை என்றால் அனுமதிக்க கூடாது. இன்னொன்றே சொல்லுகிறேன், அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நாம் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். அதில் எந்த மாற்றம் கிடையாது. நாம் டிவியை பார்த்து விட்டால் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு தயாராக இல்லை. நீங்க திருப்பதி பேசுறீங்களா? அதனால் உங்களுடைய மாண்புமிகு உறுப்பினர்களை உட்கார்ந்து பேசாங்க. அதில் எந்த மாற்றம் கிடையாது. நாம் டிவியை பார்த்து விட்டால் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு தயாராக இல்லை. நீங்க திருப்பதி பேசுறீங்களா? அதனால் உங்களுடைய இன்னொன்றே சொல்லுகிறேன், அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நாம் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். அதில் எந்த மாற்றம் கிடையாது. நாம் டிவியை பார்த்து விட்டால் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு தயாராக இல்லை. நீங்க திருப்பதி பேசுறீங்களா? அதனால் உங்களுடைய ஆணையை குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பு தர வேண்டும் என்பது விதிமுறைகள் இருக்கிறது. மரபுப்படி கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி கடைபிடித்தால் அனுமதியுங்கள், இல்லை என்றால் அனுமதிக்க கூடாது. இன்னொன்றே சொல்லுகிறேன், அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நாம் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். அதில் எந்த மாற்றம் கிடையாது. நாம் டிவியை பார்த்து விட்டால் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு தயாராக இல்லை. நீங்க திருப்பதி பேசுறீங்களா? அதனால் உங்களுடைய ஆணையை குறிப்பிட்ட நேரத்திற்கு சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமியை பேச அனுமதி கேட்டு அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக். அதிமுகவினர் அமளியில் ஈடுபடுவதற்கான காரணம் என்ன? வணக்கம். அவை துவங்கிய முன்னதாக தற்போது கேள்வி பதில் நேரம் துவங்கி சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்டும் அதன் தொடர்ச்சியாக அமைச்சர்கள் பதில் கூறியும் வந்தார்கள். இந்நிலையில் தற்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுந்து நேற்று மதுரையில் காவலர் ஒருவர் படுகொலை நடந்த சம்பவம் குறித்து அவையில் பேச அனுமதிக்க வேண்டும் என்று பேசினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், அதாவது தற்போது இது பேச முடியாது என்றும் கூறிய நிலையில் சபாநாயகர் உடனடியாக தலையிட்டு அதற்கு முன்னதாக எந்த பொருள் கொடுத்து பேசப் போகிறோம் என்பதை அனுமதி கேட்க வேண்டும் என்றும், தற்போது உடனடியாக எழுந்து நீங்கள் கேள்வி கேட்கும் பொழுது அந்த அனுமதி கொடுக்க முடியாது என்றும் தற்போது சபாநாயகர் பேசி வருகிறார். அது தொடர்பாக பதில் பெறும் பொழுது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நாங்கள் மக்களுடைய முக்கியமான பிரச்சனை கொடுத்து சட்டமன்ற பிரச்சனை கொடுத்து பேச இருக்கிறோம், ஆனால் அதை விட என்ன முக்கியமான பிரச்சனை இருக்கப்படுவது, எனவே எங்களை அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தால் தொடர்ச்சியாக சபாநாயகர் அதற்காக வாய்ப்பில்லை, அரை மணி நேரத்துக்கு முன்னதாக நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பதை கொடுக்க வேண்டும் என்றும், அதாவது அனுமதி எந்த தலைப்பு குறித்து பேச வேண்டும் என்பதை முன்னதாக தெரிவிக்க வேண்டும் என்றும் சபாநாயகர் தன்னுடைய சட்டப்பேரவை மரபுகளை எடுத்து காட்டி பேசினார். அதற்கு அதிமுகவினர் ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ச்சியாக அமர்வில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்ல, அப்போது துணை முதலமைச்சர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பேச முயற்சித்தார். அதையும் குறிப்பிட்டு அதிமுக உறுப்பினர்கள் தொடர் அமளியில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக தற்போது சட்டப்பேரவையில் முதலமைச்சரும் பேச முனைந்தால் முதலமைச்சர் பேசும்பொழுது கூட இது குறித்து, அதாவது சட்டப்பேரவை மரபுகளை சுட்டிக்காட்டி ஒரு பொருள் குறித்து பேசுவதற்கு முன்னதாக அது விவாத பொருளாக மாறுவதற்கு முன்னாக 0 வரையில் அரை மணி நேரத்திற்கு முன்னதாக அனுமதி சபாநாயகரிடம் கேட்க வேண்டும் என்பதை மரபுகளை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் பேசினார். அதையும் ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ச்சியாக அதிமுகவினர் தற்போது சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டுள்ளார்கள். அவர்களை அனைவரும் அமைதியாக அமருங்கள், தொடர்ச்சியாக அவை நடவடிக்கைகளில் ஈடுபடுங்கள் என்று சபாநாயகரும் கோரிக்கை வைத்திருக்கிறார். ஆனால் தொடர்ச்சியாக அதிமுக உறுப்பினர்கள் அனைவருமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தொடர்ச்சியாக சபாநாயகரிடம் முறையிட்டு நாங்கள் பேசியே ஆகுவோம் என்றும் பேசுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக அதிமுக தற்போது சபாநாயகர் ஆரம்பிக்கு முன்னாக அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக எங்களை பேச வேண்டும் என்றும், தமிழ்நாட்டில் தற்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து விவாதிக்க வேண்டும் என்றும், எனவே உடனடியாக எங்களை பேச அனுமதிக்க வேண்டும் என்றும் தற்போது சட்டப்பேரவையில் அதிமுகவினர் சேர்ந்தவர்கள் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.